விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஏன்னா அந்த ஒரு H1B கிடைக்கிற அந்த காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் யாருக்கோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க. ஓகே, நீங்களும் ரொம்ப ஒரு அஃப்கோர்ஸ் ஊரில் ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஹர்ட் தட் யுவர் ஃபேமிலி ரன் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல் ரைட். நீங்கள் பள்ளிக்கூடத்தை தான் நிர்வாகம் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்க நான்லாம் தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு கிடச்சிருச்சு H1B அப்படின்னு. ஏன் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி ஹியர்? இங்கே வரும்போது எனக்கு அந்த நிறைய இடங்கள்ல வந்து அதுவும் பீங் அன் இமிக்ரேஷன் அட்டர்னி என்னன்னா, ஸோ த மென் டாமினேட்டட் ஃபீல்ட் தான் எங்களோட கிளையன்ட்ஸ். அப்போது அங்கே போகும்போது ரொம்ப ரொம்ப அதை ஓவர் கம் பண்ணி தான் நான் வருவேன். என்னோட கான்ஃபிடென்ஸு, எஜுகேஷன் சப்போர்ட்டட் மீ. அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப என் 3 கேர்ள்ஸ் வீட்டில், தம்பி இருக்கான். தம்பி நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஸ்கூல் இருக்குது. அப்பா வந்து ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான். அவங்க கொடுத்த தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தான் நான் ஓவர் கம் பண்ணி வருவேன். நான் போகும்போது ரொம்ப யோசிப்பேன், 500 மென்னுக்கு நடுவில் ஒரு 3 நிமிஷம் நான் பேசணும். ஒரு சில இடங்கள்லாம் கூட யோசிச்சுட்டு போவேன். அப்பா கிட்ட கூட சொல்லுவேன், என்னப்பா சொல்கிறது, அவங்களோட அட்டென்ஷனை எடுக்கணும். சி தீஸ் மென் ஹவ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. அவங்க வர்றதே எப்படின்னா, அங்கே வந்து அவங்களோட சக்ஸஸை பற்றி தான் பேச போகிறாங்க, அதை தான் ஷேர் பண்ண வராங்க. இமிக்ரேஷனை பற்றி கேட்க போகிறதில்ல. இமிக்ரேஷனுக்கு HR வச்சுருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நான் எப்படி 5 நிமிஷத்தில் அவங்களோட அட்டென்ஷன் எடுக்கிறது? ஒரு ஸ்டேஜில் போய் நின்றுட்டு சொன்னேன், ஐ டர்ன் 50 திஸ் இயர்னு. எல்லாரோட அட்டென்ஷனும் வந்தது. வேற வழி இல்லைல்ல, யூ நீட் டு கெட் தேர் அட்டென்ஷன். அந்த மாதிரி அதை வந்து நான் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் சேலஞ்சஸாக தான் பார்க்குறேன். ஒரு இடத்துல ஒருத்தர்லாம் என்னை கூப்பிட்டு அந்த ஏர்லி இயர்ஸில் சொல்கிறாரு, வந்து நான் வந்து ஒரு ப்ரேயரில் இருக்கிறனால என்னால் ஃபோன் எடுக்க முடியல, ஏதோ ஒரு அர்ஜென்ஸ் இந்த சிச்சுவேஷன் தான் எனக்கு பண்ணார். அப்போது எடுத்தோன்னே அவர் சொன்ன வார்த்தை எப்படின்னா, திஸ் இஸ் ஆல் ட்ரூ. ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல, நீங்கள் வந்து ஐ ஃபீல் யூ வில் கேரி இட் டு அதர் பிளேசஸ் அப்படிங்கிறதுக்காக அஸ் அ விமன் ஷேர் பண்ணுறேன் நான். அப்போ எடுத்தோடனே என்கிட்ட சொல்கிறாரு, உன்னை வந்து நான் வந்து உன்னோட பிஸ்னஸுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், உன்னை பெரிய ஆளாக்கணும்னு நினச்சேன். 3 தடவை நீ ஃபோனை கூட எடுக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதோடு நிறுத்தியிருந்தா கூட நான் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் அப்போது ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை. எப்படின்னா, நீ ஒரு விமன் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே ரொம்ப காமாக சொன்னேன். நான் யாரை நம்பியும் நான் பிஸ்னஸ்க்கு வரல, யாரை நம்பியும் எனக்கு கடவுளை நம்பியும் என்னோட படிப்பை நம்பியும் நான் இருக்கேன்னு சொல்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்தது. எத்தனை பேரால் அதை முடியும்னு நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன். அதனால் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் நான் வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரினர் மேலே வரும்போது கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக முடிவாக இருக்கேன். ரொம்ப இன்டென்ஷனலாக பர்பஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் அதை.